வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃப்டர் எ லாங் டைம் ஒரு இட்லி மாவில் போண்டா. அதுக்கு ஃபஸ்ட்டு கார சட்னிக்கு காஞ்ச மிளகா, நாலு காஷ்மீரி சில்லி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனேயும் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். காஷ்மீரி சில்லி போட்டதுனால கலர்ஃபுல்லாக வந்திருக்கு சட்னி. ஒரு ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு சட்னி ரெடி. அடுத்து ரொம்ப புளிப்பாக இருக்கணும் இட்லி மாவு, அப்போ தான் இந்த போண்டா டேஸ்டியாக இருக்கும். நிறைய பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு போட்டுட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் போண்டா போடுறது கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரௌன் இல்லைனா இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த போண்டா. புளிப்பு மாவு, புளிப்பு சட்னி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.